ஆதியே துணை ஆத்ம வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெட்டிவேர் மாலையில் நிறைய நம்ம இதில் பார்த்திங்கன்னா நிறைய டிசைனாக நிறைய வண்ணங்களில் நம்ம வெட்டிவேர் மாலை பார்த்துருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளெயின் மாலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாலை வந்து பார்த்திங்கன்னா வெட்டிவேரில் இந்த பிளெயினாக இந்த மாதிரி கட்டுறது, எந்த விதமான டிசைன்ஸும் இல்லாமல் எந்த இதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கட்டுறதுனால என்ன நன்மை, இதை எதுக்கு நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் வந்து நம்ம த்ரெட்டோ இல்லை ஃப்ளவரோ வைக்கும் பொழுது நாளடைவில் அதில் வந்து டஸ்ட் பண்ணிச்சு அது கலர் ஃபேட் ஆகும். அதே சமயம் நம்ம அடிக்கடி நம்ம ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வந்தோம்னாலும் அந்த த்ரெட்டும் வந்து கொஞ்சம் கலர் ஃபேட் ஆகி கொஞ்சம் நாளில் கலர் ஃபேடாகி கொஞ்சம் அழுக்கடைஞ்ச மாதிரி இருக்கும். அதே சமயம் பழசான மாதிரியும் தோணும். ஆனால் இந்த மாதிரி மாலைகளை பிளெயின் மாலையில் வாங்கி பயன்படுத்தும் பொழுது எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கும். 10 வருஷம் ஆனாலும் இந்த மாலை இப்படியே தான் இருக்கும். அப்போ வந்து நமக்கு ஸ்ப்ரே பண்ணும்பொழுது இன்னும் ரெஃப்ரெஷ் ஆகிக்குமே ஒழிய இது கலர் ஃபேடாகியோ வேறு எந்த டிஃபெக்ட்டுமே இல்லாமல் இருக்கும். அதே சமயம் பெரிய பெரிய கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி த்ரெட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை லைக் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி தோஷங்கள் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அதை வாங்குறதுக்கு தயங்குவாங்க. ஆனால் இதே மாதிரி பிளெயின் மாலைகளை நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப விரும்பி வாங்கி அதை சாமிக்கு சாத்துவாங்க. அப்படிப்பட்ட இந்த அற்புதமான இந்த மாலைகளை நம்ம வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கெஸ்ட் மாலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப கொஞ்சம் சன்னமாக இருக்கும். இந்த மாலையும் நம்ம வந்து ஃபோட்டோக்களுக்கெல்லாம் பயன்படுத்தலாம். இல்லை நமக்காக திருமணம் போன்ற வைபவங்களுக்கும் இந்த மாதிரி மாலைகளை நம்ம அனுபவிச்சோம், அதில் டெக்கரேஷன் பண்ணியும் நம்ம வந்து போட முடியும். இந்த மாதிரி மாலைகளை வாங்கி பயன்பெறணும் அப்படின்னு விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. இன்புற்று வாழ்க.